தலைகீழாக சிதறுதே. இப்படி ஒரு முடிவா? தேமுதிக அதிமுகவுக்கும் வேற வழியில்லையே. பாமகவால் திருப்பம். அதிமுக தேமுதிக இடையே 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதையடுத்து இன்றைய தினமே கூட்டணி ஒப்பந்தத்தையும் இரு கட்சிகளும் இறுதி செய்துவிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணிகளை உறுதி செய்து வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடுகள் குறித்தும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. எல்லா தமிழக கட்சிகளுமே தொகுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக மட்டும் இன்னும் கூட்டணியையே இறுதி செய்யாமல் இருந்து வருகிறது. ஏற்கனவே தேமுதிகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துவிட்ட நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவே இல்லை. வடமாவட்டத்தில் தாங்கள் கேட்ட தொகுதியை ஒதுக்காததால் திடீரென பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டதாக காரணம் வெளியாகியிருந்தது. இதனால் தொகுதி பங்கீட்டிலும் இழுபறியும் நீடித்து வந்தது. இதற்கு நடுவில் விருப்ப மனு நேர்காணலை நிறைவு செய்துவிட்டு தேமுதிக கூட்டணியை இறுதி செய்யலாம் என்று அதிமுக முடிவெடுத்தது. தற்போது தேமுதிகவை அழைத்து 3 கட்ட பேச்சுவார்த்தையையும் நடத்த தயாராகிவிட்டதாம். கடந்த சில நாட்களாகவே பாமகவுடனான இரகசிய பேச்சுவார்த்தையை அதிமுக மேற்கொண்டதாகவும், ஆனால் பாமகவின் தொகுதி நிபந்தனைகளை அதிமுகவால் ஏற்க முடியாமல் போனதால் பாமகவுடனும் இழுபறி நீடித்து வந்ததாக தெரிகிறது. பாமகவுக்காகவே தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை துவங்காமல் தாமதித்ததாம் அதிமுக. இதற்கு காரணம் தேமுதிக பாமக இரு தரப்புமே வடமாவட்டத்தை குறிவைத்தே தொகுதிகளை கேட்கிறார்களாம். இரு தரப்புமே ராஜ்ய சபா சீட் வேண்டும் என்பதில் பிடிவாதமாக உள்ளது. எனினும் பாமகவின் நிபந்தனைகளை ஏற்க முடியாததாலும் அவர்களுடனான கூட்டணியில் முடிவு எட்டாததாலும் தற்போது தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையை துவங்க உள்ளதாக சொல்கிறார்கள். இங்கு இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. பாமக வைத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ள பாஜக அதே நேரத்தில் தேமுதிக வைத்த நிபந்தனைகளை ஆரம்பத்திலிருந்தே ஏற்கவில்லையாம். அதனால்தான் அதிமுகவுடனேயே கூட்டணி என்ற முடிவுக்கு தற்போது தேமுதிக வந்துள்ளதாம். ஏற்கனவே 7+1 சீட்டுகளை தேமுதிக கேட்டு வந்த நிலையில் வெறும் 4 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க அதிமுக முடிவு செய்திருந்தது. ஆனால் தற்போது சீட் விஷயத்தில் கூட முன்னே பின்னே பேசிக்கொள்ளலாம், ஆனால் மேல்சபை சீட் கிடையவே கிடையாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டதாம். ஒரு மாநிலங்களவை எம்பி சீட், 5 மக்களவை தொகுதிகள் வேண்டும் என்றும், கள்ளக்குறிச்சி, நெல்லை ஆகிய தொகுதிகளை வழங்க வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தியிருந்தாராம். இதில் மக்களவை தொகுதிகளில் இடங்களை குறைத்துக்கொண்டு மற்றவற்றை ஏற்றுக்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதால்தான் தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாக சொல்கிறார்கள். தற்போது அதிமுக தேமுதிக தொகுதி பங்கீட்டு குழுவினர் சந்திக்க பேசி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. எனவே கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தொகுதிகளிலும் உடன்பாடு இன்றே ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாமகவுடனான கூட்டணி அமைக்க முடியாத சூழலில் தேமுதிகவின் தொகுதிகளுக்கு ஓகே சொல்லிவிடும் என்றும், அதிமுக தேமுதிகவின் தொகுதி பங்கீடு இன்றைக்குள் சுமூகமாக நடந்து முடிந்துவிடும் என்றும் நம்பப்படுகிறது. இன்றைய தினத்துக்குள் அதிமுக கூட்டணிக்குள் வராத பட்சத்தில் பாமகவுக்கு இனி பாஜகவை விட்டால் வேற ஆப்ஷன்களும் இல்லாமல் போய்விடும். என்ன நடக்கப் போகிறதென்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.